கர்நாடகாவை கண்டித்து நாளை வெள்ளிக்கிழமை தமிழக விவசாயிகள் நடத்தவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு பெருகி வருகிறது. காவிரி வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கர்நாடகாவில் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அங்கு தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தியும் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நாளை வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தருவதென திமுக முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அதேபோல விவசாயிகளின் போராட்டத்திற்கு பாமக, தேமுதிக, தமாக, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். முழு அடைப்பு போராட்டத்தில் பால் முகவர்கள் சங்கம் பங்கேற்கும் என்று அதன் தலைவர் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார். குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் தேவைக்காக 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் 9 மணி வரை மட்டும் பால் விற்பனை கடைகள் திறந்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக அரசை கண்டித்தும் காவிரியில் தொடர்ந்து தண்ணீர் தங்குதடையின்றி திறந்து விடுவதை வலியுறுத்தியும் வருகின்ற 16/9/2016 அன்று தமிழக அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு நடத்த இருக்கின்ற முழு அடைப்பு போராட்டத்திற்கு எங்களுடைய தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் முழு ஒத்துழைப்பு அளிப்பது என ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல முழு அடைப்பு போராட்டம் காரணமாக நாளை 3 லட்சம் லாரிகள் ஓடாது என தமிழக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய கர்நாடக அரசை கண்டித்து தமிழகத்தில் எங்களுடைய லாரிகளை வருகின்ற வெள்ளிக்கிழமை 16/9/2016 அன்று நாங்கள் எங்கள் லாரிகளை இயக்குவதில்லை என்று முடிவு செய்துள்ளோம். தமிழகத்தில் நாளை நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தை ஒட்டி பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் இயங்காது என தமிழ்நாடு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க தலைவர் முரளி தெரிவித்துள்ளார். பஸ்களை கொளுத்துவதும் லாரிகளை கொளுத்துவதும் அவர்களுடைய சொத்துக்களுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டுவதும் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். இதற்கு எங்களுடைய அனுதாபத்தை காட்டும் வகையில் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள வணிக பேரவை தமிழ்நாடு முழுவதும் 16ஆம் தேதி அன்று பந்துக்கு ஒரு அழைப்பு விடுத்துள்ளார்கள். அதில் எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்றோம். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி நாளை நடைபெறவுள்ள இந்த முழு அடைப்பு போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.